உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ராகு கோடிகளை தரும் ராசிகளை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். ராகுவைப் போல் கொடுப்பாருமில்லை, கேதுவைப் போல் கெடுப்பாருமில்லை என்று ஒரு பழமொழி உண்டு. அதற்கேற்ப 5 ராசிகளிலே ராகு அமர்ந்தால் மிக அபூர்வமான நல்ல பலன்களை வழங்குகிறார். மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 ராசிகளைத்தான் ராகு அமர ஏற்ற ராசிகளாக ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. மேற்கண்ட 5 ராசிகள் லக்னமாக அமைந்து அதில் ராகு அமர்ந்து சுபகிரகங்களுடைய சேர்க்கை, சுபகிரகங்களுடைய பார்வை, சுப நட்சத்திர சாரம் அடைந்தால் ராகு அந்த ஜாதகரை மிகப்பெரிய செல்வந்தனாக்குவார். ராகு ஒரு அசுப கிரகம். எல்லா கிரகங்களுமே நல்ல கிரகங்கள் தான். அவர்கள் ஜாதகத்தில் பெறும் அமைப்பை வைத்துத்தான் சுபகிரகம், அசுபகிரகம் என்ற அந்தஸ்தை பெறுகிறது. ராகு லக்னத்தில் அமர்ந்து குருவுடன் இணைந்திருந்தாலோ அல்லது சுக்கிரனுடன் இணைந்திருந்தாலோ ராகு அவரை மிகப்பெரிய செல்வந்தனாக்குவதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ராகு சுக்கிரனுடன் இணைந்தால் நல்ல இல்வாழ்க்கையும் கிடைக்கும். பெரிய இடத்து பெண் மனைவியாக வருவாள். மனைவி வீட்டார் மூலம் சொத்துகள், ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். ராகுவுடைய குணம் யோகம் தருவது, போகம் தருவது. அது அமையக்கூடிய விதத்திலே அமைந்திருந்தால் அது நல்ல பலன்களை தரும். மேற்கண்ட 5 ராசிகளில் ராகு லக்னத்தில் அமைந்து அது பலப்பட்டும் இருந்தால் ராகு ஜாதகரை ஒரு செல்வந்தராக, புகழுடையவராக ஆக்குவார். பிணிகளை அகற்றி அந்த ஜாதகனை மேன்மைப்படுத்துவார். அடுத்து 5, 9ஆம் இடங்கள் என்பது திரிகோண இடங்கள். 5ஆம் இடத்து கிரகத்தோடோ 9ஆம் இடத்து கிரகத்தோடோ ராகு சேர்ந்து 4, 7, 10 எனும் கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்தாலும் அல்லது 4, 7, 10 கூடிய கேந்திராதிபதிகளோடு ராகு இணைந்து 5, 9ஆம் இடங்களிலே அமர வேண்டும். இப்படி ஒரு அமைப்பை பெற்ற ஜாதகன் மிகப்பெரிய செல்வந்தனாவான். வாழ்க்கையில் மேன்மையை அடைவான், யோகத்தை அடைவான், ஐஸ்வர்யத்தை அடைவான். மிக துணிவு பெற்றவனாக, மன உறுதி கொண்டவனாக, தைரியம் நிறைந்தவனாக அந்த ஜாதகன் திகழ்வான். அசுப கிரகங்களுக்கென்றே 3 இடங்கள் சொல்லப்பட்டுள்ளது. அது 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம். இந்த 3 இடங்களில் அசுப கிரகங்கள் இருந்தால் உறுதியாக அசுப பலன்களை தர மாட்டார்கள். நல்ல பலன்களைத்தான் அதிகமாக தருவார்கள். 3, 6, 11இல் ராகு அசுப கிரகங்களோடு சேர்ந்திருந்தால் மிகப்பெரிய துணிவையும் தைரியத்தையும் உடல் வலிமையையும் அந்த ஜாதகருக்கு வழங்கி ஜாதகர் ஒரு தைரியத்தோடு செல்வம் சம்பாதிப்பார். துணிவோடு சொத்துக்களை சேர்ப்பார். மன உறுதி இருக்கும். எந்த சூழலிலும் தைரியத்தோடு செயல்படுவார். தோல்வி என்ற எண்ணமே அந்த ஜாதகருக்கு ஏற்படாது. அந்த துணிவை தருபவர் ராகு. 3, 6, 11ஆம் இடங்கள் உபஜயஸ்தானங்கள். உபஜயஸ்தானம் என்றாலே வெற்றி தரும் ஸ்தானங்கள் என்று பொருள். இந்த 3 இடங்களிலும் அசுப கிரகங்கள் இருந்தால் ஜாதகன் தைரியத்தோடும் துணிவுடனும் மன வலிமையுடனும் ஆற்றலோடு செயல்பட்டு செல்வம் சேர்ப்பான். பல கோடி சொத்துகளுக்கு அதிபதியாவான். ராகு கேது எப்போதுமே தனியாக இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு கிரகத்துடன் இணைந்திருந்தால்தான் நல்ல பலன்களை தர வாய்ப்புண்டு. சுபகிரகங்களோடு சேர்ந்தால் சுபபலன்கள் உறுதியாக கிடைக்கும். அசுப கிரகங்களோடு சேர்ந்தால் அசுப செயல்களை செய்து தன்னம்பிக்கையோடு, துணிவோடு, தைரியத்தோடு ஜாதகன் செல்வந்தனாக இருப்பான். ராகு கேந்திராதிபதிகளோடு சேர்ந்து திரிகோணத்தில் அமர வேண்டும் அல்லது திரிகோணாதிபதிகளோடு சேர்ந்து கேந்திரத்தில் அமர வேண்டும் அல்லது 3, 6, 11ஆம் இடங்களிலே அசுப கிரகங்களோடு அமர வேண்டும். ராகு தனித்திருக்கும் போது என்ன பலன் தருவாரோ அது கிரகங்களுடன் சேரும்போது மாறிவிடும். எனவேதான் ராகு தனித்திருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு கிரகத்தோடு இணைந்திருக்க வேண்டும். அசுப கிரகங்களோடு இணைந்திருந்தால் அது 3, 6, 11ஆம் இடமாக இருக்க வேண்டும். சுப கிரகங்களோடு இணைந்தால் அது திரிகோணஸ்தானமாகவோ கேந்திரமாகவோ அல்லது லக்னமாகவோ இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அமைப்பு ராகுவுக்கு ஏற்பட்டால் ராகு அந்த ஜாதகனுக்கு துணிவையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் உடல் வலிமையையும் கொடுத்து முன்னேற்றுவார். அந்த ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் அனைத்தையும் நீக்கி அந்த ஜாதகனை மேன்மைப்படுத்துவார்.
எதிரிகளை ஜாதகன் பந்தாடுவான். எனவே ராகு இருக்க வேண்டிய ராசிகளிலே இருந்து சேர வேண்டிய கிரகங்களோடு சேர்ந்து ஜாதகம் அமையப்பெற்ற ஜாதகர்கள் மிக தைரியசாலிகளாகவும் எதிரிகளை வெற்றியடையக்கூடிய மன உறுதி உடையவர்களாகவும் சொத்து, ஐஸ்வர்யம், செல்வம், செல்வாக்கு, பதவி போன்ற யோகங்களை பெற்றவர்களாகவும் திகழ்வார்கள். ராகு பலம் பெற்றால் யோகத்தை தருவார், ஓகத்தை தருவார், இல்வாழ்க்கை சிறப்பாக அமையும். சுக்கிரனுடன் ராகு சேர்ந்தால் அது குரு சிஷ்ய யோகம். பிருகு முனிவர் 12ஆம் இடத்திலே சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்தால் அவர் யோகசாலி என்று குறிப்பிடுகிறார். அனுபவிக்க பிறந்தவன், கோடீஸ்வர வீட்டு பெண் மனைவியாக அமைவாள். இப்படி சுகத்தை நல்லபடியாக அனுபவிப்பான். ஐஸ்வர்யமுடைய செல்வந்தனாக இருப்பான். பதவிகளிலே நாட்டம் இருக்கும், பதவியும் கிடைக்கும், மக்களுடைய பாராட்டுதல்களையும் பெறுவார். எனவே ராகு மேற்கண்ட அமைப்பில் இருந்தால் ஜாதகனின் ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களையும் நீக்கி அவனை செல்வம், செல்வாக்குடைய ஒரு மனிதனாக, தைரியம் மிக்கவனாக, மன உறுதி படைத்தவனாக உருவாக்கி அவனை மேன்மைப்படுத்துவான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.